गुरुवर्यचरणारविन्दं भजामि गुरुवर्यचरणारविन्दं भजामि गुरुवर्यगोपालकृष्णं स्मरामि गुरुवर्यगोपालकृष्णं स्मरामि भावान्तरङ्गतरङ्गं भजामि भावान्तरङ्गतरङ्गं भजामि रामामृतपानलोलं स्मरामि रामामृतपानलोलं स्मरामि नरसिंहस्वरूपं भजामि नरसिंहस्वरूपं भजामि मीनाक्षिसुतनित्यविनुतं नमामि मीनाक्षिसुतनित्यविनुतं नमामि गुरुवर्यचरणारविन्दं भजामि गुरुवर्यचरणारविन्दं भजामि गुरुवर्यगोपालकृष्णं स्मरामि गुरुवर्यगोपालकृष्णं स्मरामि गुरुवर्यगोपालकृष्णं स्मरामि गुरुवर्यगोपालकृष्णं स्मरामि। जय गोपाल कृष्ण भागवत स्वामी की जय। संजीवी भागवत स्वामी जय। समस्त सदाचार्य वृंद की जय। पुण्यानिमान பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பஜனாமிருத சாகரம் பாகம் 46 சத்குரு கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியின் சரிதாமிருதம் தனை கீதாமிருதம் தனை யதாமதி யதாசக்தி அனுபவித்து உயர்ந்ததான குணக்கடலான அவருடைய பிரேமையின் சாகரமான ஞான பிராச்சுரியரான மகத்தான உபாசகோத்தமரான குருவரியரான கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியின் சரித்திரம் தத்வாரா அனைத்து பக்தர்களும் ஒரு சரணார விந்தங்களிலே அச்சஞ்சல பக்தி கொண்டு நிசிம்மனின் கிருபைக்கு பாத்திரமாக வேண்டும் என்ற முயற்சியிலே இதை சமர்ப்பிக்கின்றோம். கோபால கிருஷ்ண கருணாலய தீனபந்தோ கோபால கிருஷ்ண கருணாலய दीनबन्धो श्री जानकीश मुख पंकज पद्मबन्धो लक्ष्मी नृसिंह वदनम्बुजलोलभृङ्गा श्री सद्गुरो तव कटाक्षरुचिं प्रदेहि श्री सद्गुरो तव कटाक्षरुचिं प्रदेहि। गोपालकृष्ण करुणालया दीनबंधु हे गोपालकृष्ण सद्गुரு दीनबंधुवे ஜானகீஷனுடைய திருமுகத்திற்கு ஆதர்சமானவனே லக்ஷ்மி நிசம்பனுடைய திருமுகத்தை பூஜிப்பதிலே ஒரு வண்டாக இருப்பவனே சத்குருனுடைய கட்டாட்ச ருச்சி எனக்கு கிடைக்குமாற் போல் செய்தருள்வாய் என்று ஸ்ரீ சுந்தர பிரபு எனும் மகனீயர் கோபாலகிருஷ்ணவரியரை கொண்டாடுகின்றார். இவர் பொருட்டு இந்த சுந்தர பிரபு கோபாலகிருஷ்ண பாகவதர் அனவரதம் யாத்திரையிலே இருக்கின்றார். சதா பஜனை 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 என்று அவருடைய வாழ்வு அமைந்து விட்டது. சந்தியாவதனாதிகளை அவரால் செய்ய இயலுமோ இயலாதோ என்று அவர் பொருட்டு தான் காயத்ரி ஜபம் செய்வார். அப்பேற்பட்ட மகனீயர் கொண்டாடும் கோபாலகிருஷ்ண வரியரை ஸ்மரிப்போமாக. சங்கீத சாஸ்திர பண்டித ஸ்ரேஷ்டம் नादयोगेन सम्प्राप्तिते द्वैतभावं सद्गुरु श्रेष्ठतमं ज्ञानदेवं भजेऽहं गोपालकृष्ण मूर्तिम् भजेऽहं गोपालकृष्णमूर्तिम्.
சங்கீத சாஸ்திரத்திலே ஒரு பிதாமகர் புரந்தரதாசரே வந்து விட்டாரோ இந்த ரூபத்திலே என்று வியக்குமா போல் உயர்ந்ததான சங்கீதம். நாதயோகேன சம்பிராப்தித்த அத்வைத பாவம், நாதயோகத்தினாலே உயர்ந்ததான அத்வைத அனுபூதிகளை உயர்நிலைகளை பெற்று உணர்ந்தவர். சத்குரு வரியர்களிலே சிரேஷ்டதமமாக விளங்குவர். ஞானஸ்வரூபி அப்பேற்பட்ட கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியை ஸ்மரிக்கிறேன் என்று அவருடைய அடிப்பொடியாக தன் கடை க்ஷணபர்யந்தம் வாழ்ந்து வந்த ஸ்ரீ NS நடராஜன் மாமா அவர்களின் உயர்ந்ததான அனுபவம். அவர் பல்வேறு கீர்த்தனைகளையும் ஸ்லோகங்களையும் செய்து இந்த வாடாமலர்களை குருநாதருடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே சமர்ப்பித்து ஆனந்தம் கொண்ட மகனீயர். ஸ்ரீராம நாம ரசவாரிதி பூர்ணச்சந்திராய ஸ்ரீகிருஷ்ண ரசவர்ஷண காலமேகாய பக்தி பிரவாஹபர மஜ்ஜனிதா சர்வலோக त्वत्पाद पद्मयुगले मम देहि भक्त्यो त्वत्पाद पद्मयुगले मम देहि भक्तिम्. இதுவும் சுந்தர பிரபு செய்த உயர்ந்த ஸ்லோகங்களிலே உண்டு. ஸ்ரீராமநாமம் தாரகநாமத்திலே அனவரதம் தன்னை மறந்தவர். பூர்ணச்சந்திர ஸ்வரூபி உயர்ந்ததான ரசமயமான ஞானமயமான ஒரு பெருங்கடலாக திகழ்ந்தவர். கிருஷ்ணநாமத்திலோ அதை அனவரதம் பொழிகின்ற காளமேக ஸ்வரூபியாக இருக்கின்றார். பக்தி பிரவாகத்தினாலே உலகனைத்தையும் மகாவதான்யரான கிருஷ்ண சைத்தன்யரை போல் அனைவரையும் மூழ்கடித்தவர். அப்பேற்பட்ட பிரபு உங்களுடைய பாதபத்ம யுகங்களிலே உயர்ந்ததான பக்தியை தந்தருள்வீராக என்று பிரார்த்திக்கின்றார். கணபதி ராமன் என்ற ஒரு மகனீயர் ஒரு நாள் உஞ்சவர்த்தி கோலத்திலே பகவத சுவாமியை கண்டார். அவர் பின் தொடர்ந்து வந்துவிட்டார். தான் செய்த வேலையை விட்டுவிட்டார். அவருடைய அடிப்படையாகவே நிழலாகவே இருந்து அனவரதம் கைங்கரியம் செய்த வண்ணம் இருந்தார். குருநாதருடைய கட்டாட்ச பலத்தினாலே அவருக்கு வாக்சித்தி ஏற்பட்டது. சத்குரு சுவாமிகளை வர்ணிக்கும் யஸ்யாங்கம் கனகாபகாம சதுஷம் என்ற ஸ்லோகத்தை பெரியோர்கள் பாடி முடித்த பின் அடுத்த கணம் அன்று பாகவத சுவாமி மீது கீர்த்தனை பாடுவதற்காக தான் ஒரு ஸ்லோகத்தை அக்கணமே கவனம் செய்து கூறினார். யஸ்யாங்கம் கனகோஜ்வலம் சுவிமலம் பாலம் விபூத்யாஸ்ருதம் பாத்ரேனாக்ஷித பூரிதேன லசிதம் கண்டம் ச காந்தாக்ருதிஹ கிருஷ்ணாவேஷ பிரஸ்ருமரசம் சாதுரீம் பாவபங்கீமாதன்வானம் நடவரவபும் பாவயே தேசிகம் மே பாவயே தேசிகம். எவனுடைய உயர்ந்ததான திருமேனி ஞான பிராச்சுரியத்தினாலே தங்கமயமாக உருக்கி வார்த்த தங்கம் போன்ற திருமேனியாக ஆயிற்றதோ, அவருடைய உயர்ந்ததான திருநுதல் விபூதியினால் பூஷிக்கப்பெற்று பளிச்சென்று விளங்குகின்றதோ, எவருடைய அக்ஷயபார்த்தம் அக்ஷதைகளினாலே பிக்ஷை ஏற்பத்தினாலே உஞ்சவர்த்தியிலே நிரம்பியிருக்குமோ, அவருடைய கண்டமோ உலகனைத்தையும் தன்பால் இழுக்கும் உயர்ந்த காந்தம் போல் இருக்கின்றதோ, கிருஷ்ணாவேஷத்திலே பாவாவேஷத்திலே தன்னை மறந்து ஆடிப்பாடி மகிழ்கின்ற அந்த மகனீயரான நட்டவர வபுவான குருநாதரை நான் ஸ்மரிக்கின்றேன் என்றார். மதுரை ஜெயஸ்மணி அவர்கள் பல்வேறு கீர்த்தனைகளை அக்கணமே பாடி பெரியோர் மனத்திலே உயர்ந்ததான அந்த கீர்த்தனங்களினாலே யாண்டும் அவரை இன்றும் ஸ்மரிக்கும்படியாக செய்துவிட்டவர். கிருஷ்ண சத்குரு கிருபா விரக்ஷஸ்வரூப குரு கனககஷிபு வைரி நரசிம்ஹ உபாசித பாகவதோத்தம ஸ்ரீ கோபால கிருஷ்ண சத்குரு கிருபா என்ற சாமா ராகத்தில் அமைந்த கீர்த்தனையாட்டும் நவசாலபுரி பாகவதோத்தமா நவுள சிரேஷ்டமே வலிசிதுவி நீவி என்ற சுமந்து வராளி கீர்த்தனை ஆகட்டும். ஒருமுறை
நவசாலபுரியிலே புதுக்கோட்டையிலே பிரம்மோற்சவமான நிருசிம்ம ஜெயந்தி பூர்த்தி என்ற அவபத ஸ்நானம் அன்று பெரியவர் மிகவும் அசக்தமாக இருந்தார். ஸ்நானம் செய்து எழுந்திருக்கும் பொழுது எழுந்திருக்க தெம்பே இல்லாது சில அனன்ய பக்த சிரோமணிகள் வரை தன் கைத்தலங்களிலே தாங்கி வந்த பொழுது பிரத்யட்சமாக அதை கண்டு பாடலானார் மதுரை மணியையர் அவர்கள். ஞானபலமுண்டగా నీకే నేడు క్షణములు ఎందుకో గురునాథ బ్రహ్మ జ్ఞాన బలం ఉండగా ஞானபலம் உண்டகே தேகபல ஏட்டிக்கே என்று பாடின மகனீயர். இவ்வாறு கவி பணிவதிலே அவருக்கு இணை அவரே மதுரை மீனாட்சி அம்மனின் பிரத்யக்ஷ அனுபவம் பெற்ற குழந்தையானந்த சுவாமிகளின் வழிவந்த உத்தமாதிகாரி இவர். மேலும் சுந்தர பிரபு பல்வேறு சமயங்களிலே பல்வேறு ஸ்லோகங்களை பாடி மகிழ்ந்திருக்கின்றார். ஒரு முறை நிருசிம்ம ஜெயந்தியிலே அவருடைய அபிநயத்திற்கான எண்ணற்ற சாதுக்கள் நிறைந்த சபையிலே பத்மினி ராகினி முதலான நாட்டிய கவிதைகளும் வந்து இவருடைய நாட்டியத்திலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு துளி பிரசாதம் கிடைக்காதா என்று ஏங்கிய காலம். உயர்ந்ததான மகாராஜபுரம் மகான்கள் எல்லாம் வந்து இவருடைய அபிநயத்திலிருந்தும் அர்த்தங்களையும் அவருடைய சங்கீத பிரயோகத்திலிருந்து சங்கீதத்தின் நுணுக்கத்தையும் அனுபவித்த காலம். சுந்தர பிரபு இதை கண்டார், பாடலானார். லக்ஷ்மீ நிருசிம்ம சரணாம்புஜ பிருங்கராஜம் சீதாபதி பிரணய பூர்ண நிஜாந்தரங்கம் நமாமிருதைகரசிகம் கருணன்னவேஷம் கோபாலகிருஷ்ண குருராஜமஹம் நமாமி. கோபாலகிருஷ்ண குருராஜமஹம் நமாமி. நிருசிம்மனுடைய சரணாரவிந்தங்களிலே ஒரு வண்டாக சதாகாலமும் உழல்பவர் சீதாபதியான ராமபிரானுடைய பக்தியிலே எண்ணற்ற உயர்நிலையை பெற்றவர். ஒரு முறை கோகர்ண முஞ்சிவர்த்தி செல்ல வேண்டும், அப்பா நேரமாகிவிட்டதே என்று சில அணுக்க தொண்டர்கள் அப்பாவிடம் சென்று சொல்ல, அன்று இதை காண வேண்டும் என்றே ஒரு சில பெரிய ஊர்திகளிலே பக்த கணங்கள் வந்து சேர, அப்பா நிறைய ஜனங்கள் உம்மை காண வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள், இருப்பா 108,000 ஆவர்த்தி நாமஜபம் செய்ய வேண்டும், சில 100 பாக்கி இருக்கின்றது என்று கூறிய அவர்களை ஆனந்த அனுபவத்திலே ஆழ்த்தினார். எந்த மகனீயர் கியாதி பெற்றவர் இன்று 108,000 ஆவர்த்தி ராமநாம தாரக மந்திரத்தை எடுத்த காலத்திலிருந்து கடை மூச்சு பர்யந்தம் செய்திருக்கிறார்கள் என்று கைவிட்டு எண்ணிவிடலாம். அப்பேற்பட்ட நிலையிலே இவர் உயர்நிலையிலே இருந்தார். இதை நினைத்தார். மேலும் அவர் சுதிக்கலானார். யோ அவ்யாஜயா கருணையா பதிதம் த்ரிலோகம் சங்கீர்த்தனாமிருதரசாப்தி நிமக்னமாஷு கிருத்வாஹ்யுஜீவியதனாதி ச பக்திவர்த்ம கோபாலகிருஷ்ண குருவர்யமகம் நமாமி. கோபாலகிருஷ்ண குருவர்யமகம் நமாமி. அவ்யாஜையான அஹைது சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தஹா வசந்தவல்லோகவிதம் சரந்தஹ தீர்ணாஹ ஸ்வயம் பீம பவார்ணவம் ரணாம் அஹைதுனா அந்யானபி தாரயந்தஹ. ஹேத்துவில்லாமல் கட்டாட்ச பலத்தினாலே பதித்தர்களான ஜீவராசிகளை உத்தீர்ணம் செய்வதற்காக அவதரித்த மகான்கள் அல்லவா. சங்கீர்த்தன அப்தியிலே தான் யாண்டும் தழைத்தவாறு இருந்து அதனாலே எண்ணற்ற ஜீவராசிகளை ஜீவனம் செய்த வண்ணம் வெயில் மழை குளிர் சகலவிதமான ஆதிபௌதிக ஆதிதெய்வீக சமங்களையும் ஆமயங்களையும் சற்றும் கருதாது தேக ஸ்திதியை மறந்தவாறு தன்னை மறந்து அகோராத்திரம் கீர்த்தனானுபவத்திலே மூழ்கியவர் அல்லவா. அப்பா, இவ்வாறு நீங்கள் விடிய விடிய பஜனை செய்தால்
கிரகஸ்தர்கள் என்னாவது என்று கேட்டார். நான் அவர்களை அப்பொழுதே படுத்துக்க சொல்ல சென்று விட்டேன், அங்கே இட்டு விட்டேனே என்றார். இல்லப்பா, தங்களுக்கும் சற்று ஓய்வு வேண்டாமா என்ற பொழுது, உலகம் விடிவதற்காக நான் பாடுகின்றேன், அது வேண்டாம் என்கின்றாயா என்று பதில் எடுத்தார். பேர்பட்ட மகனீயர் மகான்கள் அனவரதம் கொண்டாடும் பரமபூஜ்யர் பக்தகணங்களிலே அக்ரபூஜைக்கு உண்டானவர். திருமடங்களை 3 மடங்களிலும் அந்தந்த சம்பிரதாயப்படி பஜனானந்தத்தை வாரி வழங்கியவர். பவ்வளிப்பு முதலான சேவைகளுக்கு முதலே பூர்ணமாக அனுகரணத்தை செய்து காட்டியவர். தன் நிலையை மறந்து, தன் தேகத்தை மறந்து அனவரதம் சத்சங்கத்திலேயே உழந்து, சத்சங்கத்திலேயே லயித்து, சத்சங்கத்தினாலேயே எண்ணற்ற ஜீவராசிகளை உஜ்ஜீவனம் செய்த மகனீயரின் சரித்திரானுபவத்தை அவரை ஸ்மரித்து அனைவரும் குரு பக்தரத்தர்களாக வாழ்வாங்க, வாழ்வோமாக. சந்ததம் பரிபாலய சந்ததம் பரிபாலய தயயா சத்குண சீல சரோருணேஷண சச்சிதானந்த ஸ்வரூப விபோ சச்சிதானந்த ஸ்வரூப விபோ ஸ்வரூபால கிருஷ்ண மகாபிரபு சத்குரு கோபால கிருஷ்ண மகாபிரபு சந்ததம் பரிபாலய சந்ததம் பரிபாலய ஸ்ரீநாரசிம்ம பதாம்புஜ மதுப நரசிம்ம பதாம்புஜ மதுப ஸ்ரீதாரக நாம காயக ஸ்ரீதாரக நாம காயக நிஜ பக்த அம்பிகா தாச பிரகீர்த்தித நிஜ பக்த அம்பிகா தாச பிரகீர்த்தித நிரவதிகானந்த நிர்பர ரூப நிரவதிகானந்த நிர்பர ரூபா சத்குருபால கிருஷ்ண மகாபிரபு சந்ததம் பரிபாலய தயயா சந்ததம் பரிபாலய புதுக்கோட்டை பிரம்மஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாகவதர் 4/10/1892 நந்தன வருஷம் புரட்டாசி மாதம் 30ஆம் நாள் கிருஷ்ணபக்ஷ நவமி திதி அன்று ஆயில்ய நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்திலே பூமி தாயின் துயத்துடைக்கும் அத்தியந்த நிருஹரியின் சரணாப்தத்திலே பக்தி கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த குருவரியராக அவதரித்தார். நந்தனே பாத்ரபதேயோ ஆஸ்லேஷே ச சதுத்பவம் நந்தனம் சுந்தரேஷஸ்ய மீனாக்ஷ்யாச்ச சுதம் பஜே ஸ்ரீசுபர்ணபுரே ஜாதம் ஆபால்யாத் பக்திபூர்வகம் சஜ்ஜனம் வெங்கடகிருஷ்ணார்ய பிரியகரம் ச ஆமோதிதம். அத்தியந்த சிறு வயதிலே இருந்து சங்கீதம், நாட்டிய சாஸ்திரம், ஹரிகதா, காலக்ஷேப பத்ததி இவ்வனைத்தையும் கற்று தெளிந்தார். மிகவும் தேர்ச்சி பெற்றார். நாம சங்கீர்த்தன அனுபவம் பெறுவதற்கு எவ்விடமெல்லாம் சத்சங்கனுக்கோ அவ்விடமெல்லாம் சென்று வந்தார். தன்னுடைய பூர்வாசிரம கிராமமான சுவர்ணக்காலிலே ராம மந்திரம், அதிலே ராமநவமி, கிருஷ்ணநவமி, மார்கழி மாத பஜனோத்சவங்களிலே
தந்தைக்கு நிகராக அவர் நிழலாகவே இருந்து பாகவத கைங்கரியங்களை செய்து வந்தார். பின்னர் உபநயனமாகி மங்களாம்பாவை கைப்பிடித்தார். அங்கிருந்து மன்னங்குடி கிராமத்திற்கு மாறினார். பின்னர் தன்னை 20வது வயதிலே நிருசிம்ம ஜப தத்பரராக நிருசிம்ம பூஜையே தன்னுடைய இரு கண்களாக கொண்டு நிருசிம்ம தியான நிரத்தராக நிருசிம்ம நாம ஜபகராக தாரக நாம சம்சித்தராக புதுக்கோட்டை வந்து அமர்ந்தார். புதுக்கோட்டையிலே அவர் வந்து சேர்ந்த 15 நாட்களுக்குள்ளான் நிருசிம்ம ஜெயந்தி மிக அழகாக பானக பூஜையை நடத்தி வருடம் நிருசிம்ம ஜெயந்தியை பாகவதோத்சவமாக செய்தார். ஆசேது இமாச்சலம் தன்னுடைய ஆராத்திய தெய்வமான பிரகலாத வர்தனுடனே சஞ்சாரம் செய்து அவருக்கு ஜலம் ஸ்தலம் பூவாசம் செய்த மூர்த்திகள் அவருக்கு கிடைத்தன. நிருசிம்மரத்தையே தன்னுடைய குலதெய்வமாக ஏற்றார். பகுபாஷா வித்தகர், நாட்டியகலா நிபுணர், சங்கீத நிபுணர், சாட்சாத்து ஸ்ரீ தியாகராஜரே அனுத்தராவதாரமாக இந்த ரூபமேற்று வந்துள்ளாரோ. நாரதரே தன்னுடைய அம்சபூதராக இவ்வாறு வந்திருக்கின்றாரோ. சாட்சாத்து பிரகலாத பகவானே நமக்கெல்லாம் நிருசிம்ம பக்தியை போதிப்பதற்காக இவ்விதம் வந்துள்ளாரோ என்று உலகம் வியக்கும் வண்ணம் நித்தியோத்சவத்தை செய்து பகவத் பாகவத கைங்கரியமும் அனவரதம் செய்து லோகக்ஷேமகரமான திருப்பணிகள் எங்கும் செய்து வந்தார். பணமே இல்லை என்றாலும் அங்கு சென்று தானே தன் வீட்டிலிருந்து அரிசி, பருப்பு, நெய், திரவியங்களெல்லாம் எடுத்து சென்று அவர்களுடைய வார்ஷிக உற்சவத்தை நடத்தி வருவார். பூத்தொடுக்க நார் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சங்கீர்த்தனத்துக்கு இருந்தால் போதுமானது என்பார். நாட்டு சிரோமணிகளும் இவருடைய பஜனையிலே வந்து அமர்ந்து ஏதாவது சிறு அபிநயங்களிலே பல்வேறு விஷயங்கள் தங்களுக்கு தெரியாதவை அனைத்தையும் இவரிடமிருந்து கற்றுத் தெளிவர். அவ்வாறே சங்கீத வித்வன் மணிகளும் இவருடைய பஜனையிலே தன்னை மறந்து பல்வேறு ராகங்களில் பிடிகளை இவரிடமிருந்து கற்றுத் தெளிந்தனர். அவ்வாறு தன்னுடைய அபிநயம் மூலம் ராமபக்தியும் கிருஷ்ண பக்தியையும் நிருசிம்ம பக்தியும் உலகடைத்து ஜீவராசிகளும் பெற்று உயிரும்படியாக வாழ்ந்தார். மும்மடங்களிலும் பஜனை செய்தவர். இவரை புகழாத சபைகளே இல்லை, இவரை கொண்டாடாத வீடுகளே இல்லை. அத்தியந்த சுலபர், பெரும் நிருசிம்ம பக்தி உடையவர், மடி ஆச்சாரம் நெருப்பு போன்ற மடி உடையவர். இவருடைய குடும்பமே நிருசிம்ம உபாசிய மூர்த்தியான நிருசிம்மனுக்கு அனவரதம் நித்தியோத்சவம், வாரோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், ஜனனோத்சவம், வார்ஷிக பிரம்மோத்சவாதிகளை செய்து அபிநவ ஜெயதேவனாகவே உலகில் அபிநயம் பாரதமெங்கும் சென்று தன்னுடைய நித்தியோத்சவம் கெடாதபடி நித்திய உற்சவத்தையும் எடுத்து வந்தார். கனக புஷ்பத்திற்கு வாசனை ஏற்படுமா போலே பஜனையிலே தம் மனம் இசைந்திட்ட தருணத்திலே அங்கங்கு சித்திர பாடல்களை பாடி பஜன சம்பிரதாயத்தை மிளிர வைத்தார். சத்குரு சுவாமிகளின் அபிநவ அவதாரம் இவரே என்று உலகம் கொண்டாடும் விதமாக அமைந்தது. பாவ ராக தாள நயமுடன் பஜனானுபவம் மேலிட தானே அபிநவ புரந்தரர் என்பதை நிரூபித்தார். பத்ராச்சல ராமதாசருடைய கீர்த்தனைகளை பாடினால் இவர்தான் பத்ராச்சல ராமதாசரோ என்று தெரியுமா போலே அங்கங்கே பதச்சேதங்களை பாடும் பொழுதே பக்தர்களுடைய கண்ணிலே நீர் பெருகுமா போலே பக்தாச்சல ராமதாசருடைய ஹிருதயம் தெரிந்து பாடியிருந்தார். அவ்வாறே ஜெயதேவருடைய அஷ்டபதியிலே தன்னிகரற்ற ஈடுபட்டு கொண்டிருந்தார். சீதா, ராதா, ருக்மிணி விவாகங்களையும் நித்திய சயனோத்சவத்தையும் பவ்வளம்பு சேவையும் அவர் அபிநயம் செய்து கண்ட கண்கள் மற்றொன்றும் தானாவே என்ற நிலையிலே அவருடைய அபிநய பாவோத்ரேகமும் தன் வசமிழந்து தன் நிலை இழந்து பிரஜை எழுப்பதை இழந்துடுவார். சாட்சாத்து கிருஷ்ண சைத்தன்யரே இவ்வாறு வந்திருக்கின்றாரோ என்று வியக்கும் அளவிற்கு இவருடைய பஜனை அமைந்து வருவது. பணத்திற்காக பஜனை மாட்டார். எனக்கு காலத்திலே பஜனை செய்ய இயலாது, என்னால் பாடியே ஆக வேண்டும் என்ற நிருசிம்மனுக்கு என்று கிரஸ்தனையும் தூங்கச் செய்வார். தான் மட்டும் ஏகாந்தமாக நித்தியோத்சவத்தை செய்வார். அவ்வாறே திவ்யநாம கீர்த்தனைகளும் இவ்வளவு பெரிய மகான்கள் இருந்தாலும் இவர்தான் தீப பிரதட்சணம் எடுக்க வேண்டும், இவர்தான் தீபத்தை எடுத்து வர வேண்டும், இவர்தான் அபிநயம் பிடிக்க வேண்டும் என்று ஒருமொத்த மனத்துடன் அத்தனை பாகவதோத்தர்களும் கொண்டாடிய பஜனானுபவத்தை தந்த
சத்குரு சுவாமிகள் இவரே. நிருசிம்ம உபாசனையிலே தன்னகரற்ற ஈடுபாடு கொண்டமையால் அந்த நிருசிம்ம ஜெயந்தியை ஒட்டிய 10 நாட்கள் உற்சவத்திலும் அன்னாகாரத்தை துறந்தார். பாகவதி சேவியை தன்னுடைய கண்ணாக கொண்டு இவரும் இவர் குடும்பமும் ஒழுகியது. இவர் பின் சஞ்சீவ் அண்ணாவும் அவர் வழி வந்த குல ஞானஸ்தர்களும் அன்றும் இன்றும் என்றும் மகத்தான நிருசிம்ம உபாசகராகவும் ராமநாம தத்பரராகவும் கிருஷ்ணநாம ஜப தத்பரராகவும் நித்யோத்சவ வாரோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவ ஐரோத்சவாதிகளை செய்து காட்டியவர். பிரம்மோத்சவ விஷயமாக நிருசிம்ம ஜெயந்தியை கொண்டாடியதும் நிருசிம்ம உபாசகராக நிருசிம்ம நாமமே தன் முழுமூச்சாக கொண்டு தாரக நாமமே எண்ணற்ற குடும்பங்களுக்கு வித்தரணம் செய்து தன்னுடைய அனுஷ்டான பலத்தால் அன்றும் இன்றும் நம்மை காத்து வரும் இந்த கோபாலகிருஷ்ண பாகவதரை கண்ட கண்கள் மற்றொன்றையும் காணாவே. அவருடைய கருணை, அவருடைய மேதாவிலாசம், அவருடைய ஞானஸ்பூர்த்தி, அவருடைய ஞான பிராச்சுரியம், அவருடைய ஈடு இணையற்ற கிருபாவருஷம் இவ்வனைத்தையும் சொல்லி மாளாது அதை தனியாக உபன்யசிக்க வேண்டும். அவருடைய உயர்ந்த நிருசிம்ம உபாசனை அதனால் நம்மை ஆட்கொண்ட அம்மகனியரை என்றும் இவ்வுலகம் மறக்கலாகாது. அவரை போல் நாமாமிருத சுபூஜிதைஹி பிரேமாமிருத ரதைஹி வருஷைஹி கானாமிருத ரசோன்மத்தைஹி ஞானாமிருத கணேஸ்தர்ஷைஹி பாவாமிருத சுசங்குலைஹி தாமிருத சுபாகர்ஷைஹி கிருபாமிருதம் விவன்வன்யோ அடந்தம் நடநாயகம். குருவர்யரான கோபாலகிருஷ்ண பாகவதர் தான் செல்லுமிடமெல்லாம் தன்னுடைய உயர்ந்ததான லோக விலட்சணமான கீர்த்தனைகளினாலும் பிரதிஸ்வாசம் பகவத் ஸ்மரணத்தினாலும் எந்த ஒரு க்ஷேத்திரத்திற்கு போனாலும் அந்த பரமாத்மா மனம் சந்தோஷப்படும்படியாக அல்லும் பகலும் சதா பகவத் ஸ்மரணையிலே ஈடுபட்டவர் எவ்வாறு இருக்கின்றார்? சிஞ்சன் சிஞ்சன் குணமயான் கீர்த்தனானி அனுபமானி முஞ்சன் முஞ்சன் பிரதிஸ்வாசம் ஸ்மரணோன்மாதராசைஹி கச்சன் கச்சன் பிரதிக்ஷேத்ரம் நாமகோஷ பிரகோஷைஹி அமல பக்திதமீடே கிருஷ்ணகோபாலகுரும். தான் செல்லுமிடமெல்லாம் பிரேமை என்கின்ற விதை, பக்தி என்கின்ற விதை, ஞானம் என்கின்ற விதையை தெளித்த வண்ணம் செல்கின்றார். பிரதி சுவாசத்திலும் பகவத் ஸ்மரணம். எந்த க்ஷேத்திரம் சென்றாலும் அந்த பரமாத்மாவின் மனம் குளிரும்படியாக லோக விலட்சணமான கீர்த்தனானுபவத்தினாலே பரமாத்மாவையும் மனம் கனியும்படி செய்யக்கூடிய உயர் பக்தி நிலையிலே வாழ்ந்து வந்தார். புருஷவட்டுரூபினம் நடனகரம் சாந்தம் பருஷவச்சனம் யோ நைவ பாஷந்தம் கதாபி சுவினய சுபகம் தம் தாசபாதாப்ஜரேனும் அனுபம கிருபாம்புதிம் நௌமி கிருஷ்ணவராக்கியம். தன்னுடைய ஜீவிதத்திலே எந்த ஒரு பரிஸ்திதியிலும் எந்த ஒரு வியக்தியிடத்திலும் அபசப்தங்களை அவர் சொன்னதே இல்லை. நடனாகர சாந்தம், ஆடிப்பாடி மகிழ்வதிலோ தன்னிகரற்றவர், சிறு வாமனமூர்த்தியாகவே இருப்பார். இவரைப் போல் ஒரு வினயஸ்வரூபியை காண்பதற்கு அரிது என்று உலகம் போற்றும்படியான உயர்குலத் தோன்றலாக இருந்தார். தாசபாதாப்ஜ ரேணுவாகவே, தாசச்சரண ரேணுவாகவே தன்னை மதித்து இருந்தார். ஆனால் தன்னை அண்டிய ஸ்வஜனங்கள் தன்னிகரற்றவரான அவரை ஸ்மரிப்போம். அவரை போல் ஒரு கிருபாம்புதி ஸ்வஜனங்களுக்கு கிருபை வழிப்பதிலே நீடில்லாத குருவரவரேண்யரை ஸ்மரிப்போம். புராணரதச்சேத் கலிரிஹ உத்பவோ க்ஷிதிருஹே ததா பிரஹ்லாதோயம் புவிரிஹ புனர்பவோ தயாநிதிஹி சபீஷ்மாச்சார்யோயம் சுஜன அவனார்த்தம் அவதீர்ணோ அஸ்மாகம் பாலனேயோ குருவரரூபமேத்ய விராஜதே. புராணாரதச்சேத், இவர்தான் அன்று நாரதராக இருந்திருப்பாரோ என்று எண்ணும்படியாக கலியிலே நம்மிடை உதித்து இப்புவனத்திலே தன்னுடைய சேஷ்டித்தங்களினால் சாட்சாத் பிரகலாதனே தான் இவ்வாறு வந்திருக்கின்றானோ, அல்லது பீஷ்மாச்சாரியரோ, அல்லது இவன்தான் துருவாச்சாரியனோ என்று
ஆச்சரியப்படும்படியாக அப்படி ஒரு ஸ்வஜனங்களை ரட்சிப்பதிலே அதற்காகவே அவதரித்த மகானு எங்களை போன்றவர்களை பாலிப்பதற்காக எம் முன்னே குருவரையராக ஒரு உருவெடுத்து வந்துள்ளாரோ என்று சம்சயிக்கும்படியான ஒரு உயர் வியக்தியாக இருந்தார். நிசிம்ஹ பத பிருங்கினம் ஸ்ரீகிருஷ்ணாக்யம் சஜ்ஜனேஷு தப்ஜரேனும் சத்குரும் தம் நிசிம்ஹ ஜயந்த்யோத்சவம் கிருதோத்தமம் அத்புத குருத்தமம் தமாஸ்ரயேகம் அத்புத குருத்தமம் தம் ஆஸ்ரயேகம். நிசிம்மனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களாகிய தாமரையிலே மொய்க்கின்ற ஒன்றாக தன்னை காட்டிக்கொண்டவர், கிருஷ்ண கோபால சத்குரு என்ற நாமகரணத்தை பெற்றவர், சாதுக்களின் திருவடியையே ஆசிரித்து தாசச்சரண ரேணுவாக ஆனால் தன்னை அண்டிய உத்தமாதிகாரிகளுக்கு தன்னை சத்குருவாக காட்டிக்கொண்டு டிசம்பர் ஜெயந்தி முதலான அனைத்து உற்சவங்களையும் செய்து காட்டி இவ்வாறுதான் ஒரு தாசச்சரண வேணு தன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று குருமா போலே செய்த அத்புத குருத்தமம் தம் உயர்ந்ததான குருவரியரான அவரை ஆசிரிக்கின்றேன். அதோஷ தர்ஷினம் பிரதோஷ பூஜகம் சதெப்சிதம் சதாம் மதாதிவாரகம் சபால ஸ்வரூபம் ச சத்குரும் நார்யம் ஸ்மராமி சந்ததம் கோபாலகிருஷ்ணாக்கியம் ஸ்மராமி சந்ததம் கோபாலகிருஷ்ணாக்கியம். தன்னுடைய வாழ்நாளிலே எந்த ஒரு ஜீவராசி இடத்திலும் அபச்சாரப்படாமல் கோபப்படாமல் அவர்களை அனைத்து விதமான தோஷங்களையும் அவிஸ்மரணீயம் அதை நினைக்கக்கூடாது என்று அதோஷ தர்ஷனாக இருந்து கொண்டு பிரதோஷ காலங்களிலே பிரபுவான ஸ்ரீ நரசிம்மனை அனவரதம் பூஜிப்பவராக சாதுக்களால் சதா நாடப்படும் மகனீயராக அப்பேற்பட்ட சாதுக்களிடத்திலே மதம் ஆச்சரியம் முதலான அவகுணங்கள் இருந்தார் அவற்றை போக்கடிப்பவராக சதா பாலஸ்வரூபியாக ஆனால் குருவர வரேண்யராக ஞான பிராச்சுரிய வரோத்தமராக கோபாலகிருஷ்ண சத்குரு என்ற நாமத்தை ஏற்று ஒளிர்கின்ற மகாபிரபுவை எவ்வாறு நாம் மறக்கலாம்? யஸ்யாங்கம் விமலோஜ்வலம் காந்திமத்பசிதோஜ்வலம் கரே ரக்ஷய பாத்ரம் யத் பூரிதேன சுதான்யைஸ்தத் பதே சஜ்ஜிதநூபுரைः நவசாலபுரே வரே சரந்தம் புவி காயந்தம் ஆஸ்ரயே புவனாஸ்ரயம் ஆஸ்ரயே புவனாஸ்ரயம். யஸ்யாங்கம் விமலோஜ்வலம் பக்தியினாலேயும் பிரேமையினாலேயும் ஞான பிராச்சுரியத்தினாலும் காந்திமயமான சரீரத்தை கொண்டவர், ஞான ஸ்புரணம் அவருடைய தோற்றத்திலே ஒளிர்வது போல் இருக்கின்ற ஒரு உயர்நிலை. தான் உச்சவர்த்தி கோலத்திலே அக்ஷய பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தம்புராவை முற்றிக்கொண்டு இடது கையினாலே கரதாளத்தை ஈட்டுக்கொண்டு பாடல்களுக்கு இடையே நாமாவளிகளுக்கு இடையே அக்ஷய பாத்திரத்தையும் காட்டி பிக்ஷையை ஏற்று இவ்வாறு தான் அணிந்த நூபுரங்கள் அனவரதம் ஒலிக்க அந்த நூபுரத்தின் ஒலியானது நம்மளுடைய இதயத்தில் இருக்கின்ற அந்தகாரத்தை போக்க நவசாலபுரியான புதுக்கோட்டையிலே சரந்தம் இவ்வாறு அனவரதம் அல்லும் பகலும் ஒழிவின்றி அலைபவராகவும் புவி காயந்தம் இப்புவியிலே பாரதக்ஷேத்திரம் எங்கும் தன் திருவடித்த அமரியினாலே பாரதத்தாயின் மனம் குளிரும்படியாக இவ்வாறு நாமசங்கீர்த்தனமயமான ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பவரை ஆஷையே புவனாசிரயம் உலகமனைத்தும் எவரை சஜ்ஜன சிரேஷ்டர் என்று கொண்டாடுகின்றதோ சத்குரு சிரேஷ்டர் என்று கொண்டாடுகின்றதோ பிரேமையின் ஓர் நிலைகளன் குணங்களின் பெருங்கடல் என்று எவரை கொண்டாடுகின்றதோ அப்பேற்பட்ட குருவரியரை நான் ஆசிரிக்கின்றேன்.
வாத்சல்யாத் அபயதாத் தனாத் அகௌகசோஷணாத்வராத் மாத்சர்யரஹிதாத் பராத் சமதமாதிபிர்யுதாத் சாச்சர்யம் கிருதகீர்த்தனாத் மங்களம்பா பிரியாத்வராத் குருவரதவரேண்யாத் न जाने कृष्ण गोपालायात् வாத்சல்யாதபயாத் தானாத். வாத்சல்யத்தை வருஷிப்பதிலே பக்த வாத்சல்ய நிதியாக இருந்து கொண்டு, கருணா நிதியாக இருந்து கொண்டு, அள்ள குறையாத உயர்ந்ததான பெரும் வாத்சல்யத்தை அப்பா என்று ஓடி அவர் மடியிலே விழுந்து அவர் சரணத்திலே விழுந்து புரண்டு கொண்டாடும் பக்தர்களுக்கு அதை தானமாக அளிப்பவர். அகௌக சோஷணாத்வராத் போக்க அடிக்க இயலாத உயர்ந்ததான இருட்டுமயமான அந்த அகம் எனும் மோகம் அக்கூட்டங்களை சோஷனாத்து வட்டடிப்பவர் வராது. பேர்பட்ட உயர் காரியத்தை அவாந்தர பலமாக தன்னை வந்து அடைந்த சாதுக்களுக்கு செய்த வண்ணம் இருப்பவர். மாத்சர்யரஹிதாத் மாத்சரியம் முதலான யாதொரு அவகுணமும் லவலேசமும் கனவிலும் எட்டா உயர்நிலையிலே வாழ்ந்து வருபவர் எவரோ சமதமாதிபிர்யுதாத் சமம் தமம் முதலான அஷ்டாங்கங்களிலே அஷ்டாங்க யோகத்திலே உயர்நிலையை பெற்றவர். காஞ்சி மகாசுவாமிகளிடம் ஒரு முறை கோபாலகிருஷ்ண சத்குருவை பற்றி அப்படி ஒரு பக்தர் வர்ணிக்க தான் தீர்த்தம் அழித்து கொண்டிருந்தார். அதை கீழே வைத்துவிட்டு தன்னை மறந்து கேட்டிருந்தார். அந்த இருந்த பக்தர்களும் அதை கேட்டு ரசித்தனர். அப்பொழுது அவர் பதில் இருக்கின்றார், எனக்கும் அவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், அதை நீ கூறுவாய் என்றார். இவர் பக்தர் திகைக்க சுவாமியே பதில் எடுத்தார், என்னுடைய வஸ்திரம் என்ன? சுவாமி, துரியாசிரமிகளுக்கே உண்டான காவி உடை, அவர் அணிந்திருப்பது என்ன? நாம வஸ்திரம், இதற்கும் அதற்கும் பேதமே இல்லை அப்பா. அவர் கிரஸ்தாசிரமத்திலே இருக்கின்ற துரியாசிரமி, நான் பரமாம்ச சந்நியாசி என்று தன்னை கொண்டாடி கொண்டார். ஒரு முறை ஆந்திர பிரதேசத்திலே ஒரு பெரிய அக்ரஹாரத்திலே அவருடைய பூஜைகளை வைத்துக் கொண்டிருந்த பொழுது, இன்று புரட்டாசி சனிக்கிழமை, இங்கு அக்கம் பக்கத்திலே ஏதாவது விசேஷ நிகழ்ச்சிகள் உண்டா என்று ஸ்ரீகாரியத்தை கேட்க அவர் அதை விசாரித்து வந்து கூறுகின்றார், சுவாமி, இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு அக்ரஹாரம், அதிலே புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமி வந்திருக்கின்றாராம். புரட்டாசி சனிக்கிழமை அகோராத்திரம், இன்று திவ்யநாமம் என்று கூறியவுடனே சந்தோஷப்பட்டார். இங்கிருந்து சென்று அந்த பஜனை நடக்கும் அந்த கொட்டைக்கு வெளியிலே நான் ஒருவன் அமர்ந்து கேட்கும்படியாக ஒரு சின்ன ஒரு மறைப்பை ஏற்படுத்தி அதன் பின்னர் என்னை வந்து அழைத்து செல் என்று நடுராத்திரி அங்கு சென்றார். விடிய விடிய பஜனை கேட்டார். அங்கு ராசகீதம் ஆனவுடனே தாசாம் ஆவிரபூத் சௌருஹி என்ற நிலையிலே பாகவத சுவாமி எழுந்திருக்க அனைவரும் சுற்றியிருந்தவர்களும் எழுந்து அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவஹ மதவம் மாதவம் சாந்தரே அங்கனா இத்தமா கல்பிதே கோபிமண்டலே மத்யகஹ சஞ்சகோ வேணுனா தேவகி நந்தனஹ என்ற கீர்த்தனையை பாடும் பொழுது அனைவரும் பாகவத சுவாமியின் தோளை தொட்டுக்கொண்டு அனைவரும் ஆட ஆரம்பிக்கும் நேரத்திலே தன்னை மறந்தார் யதிவரியரான காஞ்சி மகாசுவாமிகள் தண்டத்தை இங்கே வைத்தார். எழுந்தார். கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியின் தோளிலே ஒரு கை, மற்றொரு பக்தரின் தோளிலே ஒரு கை. தானும் தன்னை மறந்து அவர்களோடு பிரதட்சணம் பண்ண மற்றவர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள். பாகவத சுவாமியோடு மெல்ல இவர் நடந்து வந்தார். நான் துரியாசிரமி, ஆடல் பாடல் கூடாது, ஆயினும் உம்முடைய பிரமையினில் வசப்பட்டு நான் என்னை மறந்துவிட்டேன் என்று அங்கிருந்தவர்களுக்கு ஆசீர்வதித்து அடுத்த கணம் மறைக்கின்றார். இது நடந்தது நனவா கனவா என்று இகலோகத்திற்கு வருவதற்கே பகுநேரம் ஆயிற்று. அதன் பின்னர் கிரமேண எல்லாத்தையும் பாட்டி ஸ்ரீஹரிபாத தீர்த்தமும் பாடி அவ்வாறு பஜனையை முடிக்கின்றார் என்று பாகவதருடைய சுவாமியின் சரித்திரத்திலே
சமதமாதிபிர்யுதாத் சாஸ்சர்யம் கிருத கீர்த்தனாத். உலகம் மயங்குமா போலே கண்ணன் குழல் ஓதிய பொழுது சகல சராச்சரமும் ஸ்தம்பித்தது. விஸ்மாபித்த சராச்சரா என்று சாதுக்கள் கொண்டாடும் உயர்நிலையிலே அவ்வாறு ஒரு யதிவரியரும் இவரிடத்திலே மொஹிக்குமா போல் இருந்த குருவரியர் இவராவார். மங்களாம்பா பிரியாத்வராத். மங்களாம்பாவின் கையை பிடித்த அதனால் அல்லவோ உயர்ந்த இது சாதுரத்னங்கள் தனக்கு பிறந்தது என்று தன் வம்சாவளியும் கொண்டாடி மகிழ்ந்தவர். குருவரதவரேண்யாத் ந ஜானே கிருஷ்ண கோபாலாத். குருவரதவரேண்யாத் ந ஜானே கிருஷ்ண கோபாலாத். வாத்சல்யத்தினாலேயும் அபயம் பிரதானம் அளிப்பதினாலேயும் ஆச்சரிய ரஹித உயர்நிலையிலே இருப்பதினாலேயும் சமதமாதிகளை உடையவர் ஆனபடியாலும் சாஸ்சர்யம் கிருத கீர்த்தனாது உயர்ந்த கீர்த்தனையை செய்பவதனாலேயும் மங்களாம்பா பிரியனாக இருப்பதினாலேயும் குருவரத வரேண்யார் வரமளிப்பதிலே உயர்ந்ததான குருவரர்களில் சிறந்தவராக இருக்கின்ற அவரை தவிர நான் நினைப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலை. அஷ்டகம் குருநாதஸ்ய சிருஷ்டஜன பிரியோஜ்வலம் பிருஷ்டதம் நிப்சிதம் பூயாத் கத்கிருபையைவ சோஜ்வலம். இந்த குரு அஷ்டகமே அவருடைய சரித்திரத்தின் ஒரு சுருக்கமாக கூற இயலும். அநேக லீலைகள் விடுபட்டுள்ளன. அநேக மகனியர்களை ஸ்மரிக்க இயலாமல் நான் திகைக்கின்றேன். அநேக பக்தரத்னங்களை நான் தெரிந்தும் தெரியாமலும் விட்டிருக்கின்றேன். அவர் கூட சாதாரண மூட்டை தூக்கிய பெரியவர் முதற்கொண்டு அவர் கூட பழகிய அத்துணை ஜீவராசிகளும் உயர்நிலையை அடைந்தது. எவ்வாறு ராமபிரான் குப்தகங்கையில் இறங்கும் பொழுது அயோத்தி வாழ் அனைத்து மக்களும் அவருடன் சென்றனரோ அதுபோல் இவருடைய மறைவு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த பின்னர் சஞ்சீவி அண்ணாவின் தலைமையிலே அனைத்து பக்தரத்னங்களும் ஒன்றாக கூடி கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியின் ஸ்மரண தினத்தையும் அவருடைய ஜெயந்தியையும் நிருசிம்ம ஜெயந்தியையும் மற்றும் சீதாராமகிருஷ்ணாதி உற்சவங்களையும் அன்று முதல் இந்த கண பர்யந்தம் நடத்தி வருகின்றனர் என்றால் இதுவல்லவா தாசபந்தம், இதுவல்லவா பக்த பிருந்தம், இதுவல்லவா குரு பக்தர்களின் கூட்டமைப்பு என்று உலகிற்கோர் எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற புதுக்கோட்டை பദ്ധதியும் புதுக்கோட்டையின் பெரியவர்களையும் ஸ்மரித்து அவர்களுடைய கிருபாவிசேஷத்தினால் எழுந்த எண்ண அலைகளினாலே அந்த வாடா மலர்களை அவருடைய சரணாரவிந்தங்களிலே ஸ்மரிப்பதிலே சந்தோஷப்படுகின்றேன். சத்குரு கோபாலகிருஷ்ண மகாராஜ கீ ஜெய்.